இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல விநாயக சதுர்த்தி அன்று பூஜை செய்யும் முறைகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். விநாயக சதுர்த்தி அன்று அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை தூய்மை செய்து மாக்கோலம் இட வேண்டும். பின் நீராடி வந்து பூஜை அறையில் மனை பலகையை வைத்து அதன் மேல் தலை வாழை இலையை அதன் நுனி வடக்கு புறமாக இருக்கும்படி வைத்து அதில் அரிசியை பரப்ப வேண்டும். அரிசியின் மேல் நம் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுடியிட்டு அதன் கீழ் ஓம் என எழுத வேண்டும். மனையின் இருபுறமும் குத்து விளக்கை ஏற்றி வைத்து தேவையான பூஜை பொருட்கள், நைவேத்திய பொருட்கள், அபிஷேக பொருட்களை தயாராக வைக்க வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகள் மூலமாக களிமண்ணால் செய்யப்பட்ட வலன் சுடி விநாயகரை வணங்கி வரவு செய்து அதற்கு சந்தனம், குங்குமமிட்டு தொப்பையில் காசு வைக்க வேண்டும். பிள்ளையாருக்கு துண்டு கட்டி பூ மாலை, அருகம்புல் மாலை அணிவித்து மணப்பலகையில் இருத்தல் வேண்டும். குன்றி மணியால் கண்களை திறக்க வேண்டும். பின்னர் பிள்ளையார் குடை வைத்து விளக்குகளை ஏற்றி பூஜையை தொடங்க வேண்டும். கொழுக்கட்டை, சுண்டல், வடை முதலிய நேவேத்திய பட்சணங்கள், அர்ச்சனை மலர்கள் 21 என்னும் எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பு. இல்லாவிட்டாலும் நம்மால் முடிந்ததை கொண்டு பூஜை செய்யலாம். தூப தீபம் காட்டி அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத சர்வ ஜனமே வசமாயை ஸ்வாஹா என்னும் கணபதியின் மூல மந்திரத்தை 21 முறை அல்லது 51 முறை சொல்லி பூஜையை முடிக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் குழந்தைகளுக்கு நேவேத்திய பட்சணைகளை வழங்கி நாமும் சாப்பிடலாம். வீட்டில் பூஜை முடிந்த பின் ஆலயம் சென்று விநாயகரை வணங்கி வரலாம். காலை மாலை 2 வேளையும் பூஜை செய்வது சிறப்பு. விநாயகர் சதுர்த்திக்கு பின் விநாயகர் சிலையை விவர்ஜனம் செய்ய வேண்டும். விநாயகர் சதுர்த்தியும் சேர்த்து அன்றைய தினமோ அல்லது ஒற்றைப்படையாக அமையும் 3, 5, 7வது நாளிலோ அதை மேற்கொள்ளலாம். ஆண்கள் மட்டுமே பிள்ளையாரை நீரில் கரைக்க வேண்டும். விநாயகர் வீட்டில் இருக்கும் வரை அவருக்கு 2 வேளை பூஜை நைவேத்தியம் செய்ய வேண்டும். பிள்ளையார் சிலை சேதமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தொப்பையில் பதித்த காசை எடுத்து வீட்டில் வைத்து பூஜை செய்தால் செல்வ பெருகும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.